என்னுடைய கம்பெனியில் பயங்கரமான ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது, அதனால தான் நான் கெரியர் ஸ்டக் ஆகிட்டேன், வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் த எக்ஸாக்ட் வீடியோ ஃபார் யூ. பிகாஸ் ஹியர் இஸ் த ட்ரூத். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பிரச்சனை கிடையாது, பட் அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் த ஸ்கில் to master or handle office politics. Before I get into the video, I need a quick favor from you. If you are somebody who is watching this channel regularly, but if you are not yet subscribed to the channel, make sure you hit the subscribe button because my YouTube data shows 70% of the viewers who are watching this channel, they have not yet subscribed to the channel. If you belong to the 70%, please subscribe it right now because that is way the channel will grow faster. If the channel grows faster, you will get more better quality content. I believe you did it. Let's get into the video. Before I talk about the office politics, there are two concepts I want to talk. There are two types of office politics. One is a positive politics, another one is a negative politics. Office politics na negative than அது என்ன positive politics அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நெகட்டிவ் பாலிடிக்ஸ்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தட் இஸ் லைக் பேக் ஸ்டாப்பிங், கம்ப்ளைனிங், சீட்டிங், ரெப்புடேஷன் ஸ்லாண்டரிங், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். பாசிட்டிவ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால் என்ன? உங்களை நீங்களே ஒர்க்கில் வந்துட்டு ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்துக்கிறீங்க, உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்துட்டு எஃபெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பயர் பண்ணி உங்கள் டீமுக்கிட்டேருந்து பெஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா those are all called பாசிட்டிவ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னாலே நெகட்டிவ் கிடையாது. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லா கம்பெனிலுமே இருக்கும். பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குது, நெகட்டிவ் அங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நம்பர் 2, there are two types of players when it comes to office politics. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இந்த ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருந்துன்னா அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வெளில அடிச்சு தூக்கிட்டு வந்து நேர்ந்துருவாங்க. இந்த விக்டிம் ரோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது, பாஸ் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்க்கு அவங்க வந்துட்டு ஒரு பலிக்கடாவாக ஆயிருப்பாங்க. ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, ஒரு சேலஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா அதை எப்படி உடச்சி தூக்கி தள்ளிட்டு அடுத்த லெவலுக்கு போகலான்னு தான் இருக்கணும். ஆஹா, இது இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்துடக்கூடாது. ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு திங்க் when it comes to office politics. Now, after giving this two concepts, I want to get into the content of how you can deal with office politics very, very effectively. So these are the strategies to master office politics. Number 1, identify the trigger. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னா எதனால் அது நடக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை த ட்ரிகர். இட் குட் பி ஒரு சிச்சுவேஷனால நடக்குதா, ஆர் இல்லை வந்துட்டு அது ஒரு பீப்புள்னால நடக்குதா, ஐடென்டிஃபை இட். ஒரு கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ என்ன நடந்தது அப்படின்னா 2 பேர் இருக்கும். ஒரு ரோல் தான் நெக்ஸ்ட் ரோல் மேனேஜர் ரோல் இருக்குது. அந்த மேனேஜர் ரோல் கம்ப்ளீட் பண்ணது 2 people. நானும் ரொம்ப க்ளோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்தோம். அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆனால் அவர் செலக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் என்கிட்ட ஒழுங்காகவே பேசுறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிகர். ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் ட்ரிகர்ட் த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஹி வில் நாட் சப்போர்ட் மீ, வேற கேட்டேன்னா ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு இருக்கு, அதுக்கு குறுக்கில் நம்ம வந்துட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா தட்ஸ் த ட்ரிகர் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் சிச்சுவேஷன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் ஆக்சுவலி ட்ரிகர்ஸ் த சிச்சுவேஷன். ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், சொல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. ஓகே, ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் ஈஸியாக வந்துட்டு அதை டீல் பண்ண முடியும். ப்ராப்ளமே தெரியாமல் சொல்யூஷனுக்கு போக முடியாது. ஸோ ஐடென்டிஃபை த ட்ரிகர், ஐடென்டிஃபை த சிச்சுவேஷன், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், வேர் திஸ் இஸ் கமிங் ஃப்ரம். Okay, why they are behaving in such a way. And number 2 is effective communication. Once problem வந்துருச்சு அப்படின்னா, once trigger உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, you need to practice communication. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே இதுதான் ப்ராப்ளம். ஆப்போசிட் பார்ட்டி யார் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதோ, have a straight one-to-one with them, communicate with them effectively. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ நடக்கிறத பார்த்துட்டு நான் நினைக்கிறதான் தப்பா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி எதனா திங்க் பண்ணுறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப் த கான்வர்சேஷன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களை டீல் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துட்டு உங்கள் வெளியில் வர மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஆமாம் நான் வேணும்னே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்துட்டு கிதம் ஐ ஃபீல் இட் இஸ் நாட் ரைட், இது மாதிரி இருந்தது அப்படின்னா ஐ மே ஹேவ் டு எஸ்கலேட் இட். பேசுனீங்கன்னா தான் தெரியும் அவங்க அன்கான்ஷியஸாக பண்ணுறாங்களா கான்ஷியஸாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேக் தம் அவேர் that you are concerned and that is bothering you. Most of the people பேசணுன்னே பார்த்தீங்கன்னா அமைதியாக விட்டுருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வச்சு டீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ do not run away, do not shy away. This takes courage. This is a difficult conversation. So mostly அது பீப்புள்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பீப்புள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஸ்ட்ரைட் have want to express your concern, express your emotion, express your empathy, how what you are thinking, what you are going through. That itself will solve majority of the problem. And number 3, build positive relationships. And when I say positive relationships, உங்கள் பாஸ் கூட, உங்கள் டாப் மேனேஜ்மெண்ட் கூட நல்ல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், உங்கள் கொலீக்ஸ் கூட நிறைய பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா இதுக்குள்ளே அவ்வளோ மாட்டவே மாட்டீங்க. அப்படியே மாட்டிங்கனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஹெல்ப் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லா பவர்ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் நெவர் எவர் கெட் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். தென் நம்பர் 4, பி அப்சல்யூட்லி குட் அட் யுவர் ஒர்க். மீனிங்
உங்களுடைய ஒர்க்கு நான் நெகோஷியபிளாக சூப்பராக இருங்க. மீனிங் நீங்கள் ஒர்க்கு சரியாக பண்ணாமல் உங்கள் மேலே யாருனா ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் தான். மீனிங் ஒர்க்கை சூப்பராக பண்ணுங்கள், அந்த ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுங்கள் உங்கள் பாஸ்க்கு டாப் மேனேஜ்மெண்ட் கிட்டலாம். நான் ஒர்க்கு ஒழுங்காக பண்ண மாட்டேன், என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பி அப்சல்யூட்லி குட் அட் யுவர் ஒர்க். உங்கள் ஒர்க்கை யாரும் வந்துட்டு இதுவே பண்ணக்கூடாது. ஸோ பில்ட் a good grasp about yourself. The number 5 is build visibility. When I say build visibility, நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த ஒர்க்கை ஆக்டிவாக ப்ரமோட் பண்ணும் உங்களுடைய பாஸ் கிட்ட டாப் மேனேஜ்மெண்ட். எப்படி ப்ரமோட் பண்ணுறது? டெய்லி வந்துட்டு ஒரு 15 minutes chat with your boss, ஆர் வீக்லி வந்துட்டு ஒரு ப்ராப்பர் 1-to-1 with your boss. டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்லி ஒன்ஸ் ஆர் குவார்டர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ரெசன்டேஷன், கம்பெனியுடைய ப்ராப்ளம் என்ன அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க, கம் அவுட் வித் ப்ரெசன்டேஷன், கிவ் ப்ரெசன்டேஷன், யூ பிகம் விசிபிள் அண்ட் பி வாலண்டியராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது, ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுற when you become visible, right, company will see you, managers will see you, people will know who you are as a person, people will know what's your personality, people will see your skills. Okay, because principle என்னன்னா visibility leads to credibility, credibility leads to more profitability, meaning more salary. Visibility, credibility, profitability. நீங்கள் விசிபிளாக இல்லைனா credibility வராது, credible-ஆக இல்லை அப்படின்னா profitability வராது. Okay, so the formula is VCE. Then number 6 is maintain EQ or master EQ, which is your emotional quotient. எல்லாத்துக்கிட்டையுமே புத்திசாலித்தனமாக இருக்குது. Everybody is intelligent at some things. Okay, nobody is a fool. உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். காம்படிஷன் அங்கே கிடையவே கிடையாது, ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், இவரும் சாஃப்ட்வேர் டெவலப்பர், there are 100 சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் are working in the same company. Heavy competition. எல்லாரும் ஈக்குவல் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணலாம், when you master leadership skill. Okay, EQ is what leadership. When you know how to lead yourself, when you know how to manage your emotions, also when you know how to lead others, how to manage other people's emotions. That is a big difference that many people can't do it. Okay, so build leadership skill. That way you get into leadership role also. These are all the 6 ways, strategies you can use to deal with office politics very, very effectively. A quick recap. Identify the trigger. Communicate effectively, very, very important. Build positive relationships. Be good at your work. Build visibility. And number 6 is master EQ or master leadership. If you apply all these things, you'll become a master at office politics. Okay, you'll become the leader, you'll become the inspirer, you'll go to the next level. And if you want to know how to take it to the next level, how to learn the advanced strategies when it comes to office politics, and if you want to apply this in your career and get at least 50 to 100% salary hike, I'm conducting a free salary secrets masterclass for working professionals. Key link kudukuren. Click on the link below and attend the free masterclass where I'll tell you exactly how to get at least 50 to 100% salary hike in the next 3 to 6 months or less than 12 months. If you're a corporate professional, be there for the live masterclass. I will see you inside the live masterclass. And if you want to learn more about this office politics itself, I've recorded another brand new video where I'll talk about the 7 best ways to play office politics. I will attach the video here. Click on the link somewhere and go and watch the video. I will see you inside the next video. Bye-bye.